பருப்பு பொடி செய்கிறதுக்கு முதல்ல 4லேருந்து 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதே நல்லா இந்த உரல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வந்து வானல்ல சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் போல துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நான் துவரம்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 15 மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்து அது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன புளி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு பொடி ரெடி.